ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க த 8 ஷோ சீரியஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் பார்க்கறதுக்கு ஒரு பக்காவான ஒரு என்டர்டெய்னிங்காக ரெடியாக இருக்குது. அதுலேயுமே இந்த ஸ்குவிட் கேம்க்கு அப்புறம் எனக்கு ஒரு தரமான ஒரு சீரியஸை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரியஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு எபிசோட் டு எபிசோடு உங்களை என்கேஜிங்காக கொண்டு போகிற அளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எபிசோட்ஸ்லையும் பயங்கரமாக போரிங் ஆகாது. அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இந்த சீரியஸோட ஒரு கதை என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சீரியஸோட ஸ்டார்டிங்கில் ஒரு நபரை காட்டுறாங்க. இந்த நபருக்கு கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இந்த கடனெல்லாம் கட்டணும் அப்படின்னா நம்மளால் முடியாதுன்னு சொல்லி ஒரே வழியாக நம்ம இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிட்ஜு மேலே ஏறி நின்று சூசைட் பண்ணுறதுக்காக ரெடியாக நின்றுட்டு இருக்கும்போது இவரோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. சம் அமௌண்ட் ஆஃப் டாலர்ஸ் இவரோட அக்கௌண்ட்டில் ஏறுது அப்படிங்கிற மாதிரி. பத்தாத குறைக்கு பக்கத்தில் ஒரு கார் வந்து நிற்குது. இந்த காரில் ஏறி எங்களோட ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜும் கிடைக்குது. அவரும் அந்த காரில் ஏறி அந்த கார் வந்து ஒரு இடத்துல போய் நிற்குது. ஒரு தேட்டர் மாதிரியான ஒரு இடத்துல வந்து நிற்குது. அந்த நபரும் தேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அவர் முன்னால் ஒரு 2 ஆப்ஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ 1லேருந்து 8க்குள்ளே ஏதாவது ஒரு கார்டு எடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து பேய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த நம்பர்ஸ்லையுமே லிமிட்டட் நம்பர்ஸ் மட்டும் தான் இவருக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் பர்டிகுலராக 8, 7 இந்த நம்பர்லாம் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த லிமிட்டட் நம்பர்ஸை எடுக்கிறீங்களா, இல்லை அந்த காசை எடுத்துகிட்டு இங்கேருந்து இப்போ போய் போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த அமௌண்ட்டை மட்டுமே எடுத்துகிட்டு இவர் வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நம்ம சாகிறதுக்கே துணிச்சலாக இறங்கிட்டோம், இந்த கேம் என்ன அப்படி நம்ம சாகிறத விட கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல அமௌண்ட்டையாவது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி 3ஆம் நம்பர் கார்டை எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாரு. உள்ளுக்குள்ளே போனால் 1லேருந்து 8 வரைக்கும் நம்பர் போட்டு அந்த 8க்கும் ஃப்ளோர் வச்சுருக்காங்க. ஸோ 1, 2, 3 அப்படின்னு சொல்லி இந்த 3ஆம் நம்பர் எடுத்துருக்கனால இவரோட 3ஆம் நம்பர் தான் இவரோட அப்பார்ட்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள டோரை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு ரூல் புக் வந்து அனௌன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் அந்த ரூல் புக்கில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு யூனிஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த யூனிஃபார்மை இவங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூனிஃபார்ம் போட்டு அடுத்த செகண்டில் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இவருக்கு வந்து $30,000 வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு $30,000 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டே இருக்கிறாரு. ஆனால் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா இந்த காசில் இருந்தால் நம்ம வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த காசில் கொடுத்து நம்ம வாங்கினாலும் வெளியில் விற்கிறத விட 100 மடங்கு ஜாஸ்தியாக தான் இங்கே விற்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வெளியில் விற்கிற ₹1 சாக்லேட்டு இங்கே ₹100 அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். அப்போ தலானி என்னென்ன வேணும் அப்படின்னாலும் அது வந்து வெளியில் ₹1000 இருக்குது அப்படின்னா இன்ட்டு 100ஆல் பெருக்கி போட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் அமௌண்ட்டில் தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கேமை இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்க நினச்சிருப்பீங்க. ஆனால் இதை விட ஒரு ட்விஸ்ட்டு காத்திருக்கு. என்ன அப்படின்னா இந்த 3ஆம் நபர் அன்றைக்கி நைட்டு தூங்கி எந்திரிச்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா நம்பர்ஸ்லையும் ஒவ்வொரு நபர்கள் இருக்கிறாங்க. அந்த நபர்கள்லாம் நல்லா பேசி பழகினக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள பற்றி தெரிய வருது. எப்படி அப்படின்னா இந்த 1ஆம் நபர்லேருந்து 8ஆம் நம்பருக்குள்ளே வரைக்கும் இருக்காங்களா, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் அமௌண்ட் ஏறுது. அதாவது இவங்க ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 3ஆம் நம்பர் ஹீரோவுக்கு 30,000 ஏறிச்சு அப்படின்னா 1ஆம் நம்பர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவருக்கு ஒரு நிமிஷத்துக்கு வெறும் 10,000 தான் ஏறுது. இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் ஆட் ஆகி 8ஆம் நம்பருக்கு இருக்கிறதுலே அதிகமான அமௌண்ட் தான் ஏறுது. ஸோ இதை வந்து எல்லாருக்குமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரோட ரூம் சைஸும் இந்த 1ஆம் நம்பர்லேருந்து 8ஆம் நம்பருக்கு மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. பட் இவங்க எல்லாருக்குமே எம்டியான ரூமு கொடுத்துட்றாங்க. ஆனால் டாய்லெட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. கூடுதலாக சாப்பாடு எப்படி வரும் அப்படின்னா 8ஆம் நம்பருக்கு தான் மொத்த சாப்பாடும் வரும். அவங்க ஒன் பை ஒன்னாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மற்ற ஃப்ளோர் மெம்பருக்கு அவங்க ஷேர் பண்ணால் மட்டும்தான் வந்து சாப்பாடு கிடைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருது. இதுக்கப்புறம் தான் கேம் ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் ஏறுது அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே பொறாமா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 8ஆம் நம்பர் வந்து இவ்வளோ லட்சம் சம்பாதிக்கிறாளா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொறாமா ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப தத்ரூபமாக எடுத்து காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஸோ மேலே இருக்கிறவன் பணக்காரன், கீழே இருக்கிறவன் ஏழை, அண்ட் நடுவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரி மாதிரி தான் அந்த கேரக்டர்ஸை டெவலப் பண்ணியிருப்பாங்க. இந்த எல்லாருக்குமே காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் வரவே வராது. ஸோ காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு அந்த எவ்வளோ நேரம் அந்த ஷோவில் விளாடுறாங்களோ அப்போ தான் அந்த காசு ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ நாள் வந்து அவங்க விளாடுறாங்களோ அப்போ தான் வந்து காசு சம்பாதிக்க முடியுங்கிறதுக்காக அந்த நேரத்தை ஆட் பண்ணுறது. ஸ்டார்டிங்கில் வந்து இந்த படி ஏறினா வந்து நம்மளுக்கு நேரம் கூடுது அப்படிங்கிறத அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மைக்குமே நேரம் எதனால ஏறுது அப்படின்னா அங்கே சுற்றி சிசிடிவி கேமரா இருக்குது. அந்த ஷோ எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கவங்கள என்கேஜிங்காக கொண்டு போகிற அளவுக்கு இவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க, அந்த பண்ணுற விஷயத்தில் அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா டைம்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே டைமை நல்லா இன்க்ரீஸ் பண்ணக்கப்புறம் சாப்பாடு இது அது இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனையும் இவங்களுக்குள்ளே வருது. அந்த குரூப் 2 குரூப் ஆகுது. அந்த 2 குரூப்புக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளில் கடைசி எப்படி சர்வே ஆகிறாங்க. இதில் ஒரு மெயின் ஹைலைட் என்ன அப்படின்னா யாராவது ஒருத்தர் இறந்துட்டாலும் இந்த ஷோ நின்றும். இறக்காம
இல்லாமல் இந்த ஷோ யாராவது வந்து கண்டினியூ பண்ணால் மட்டும்தான் அந்த ஷோ கண்டினியூவாக ப்ளே ஆகும் அப்படிங்கிறதுனால யாரும் இறந்து போகக்கூடாது, ஆனால் அந்த ஷோ என்டர்டெய்னிங் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால செம என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் மைண்டை அழகாக டெலிவர் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதுதான். ஸோ மேலே பணக்காரன் ஏன் பணக்காரனா இருக்கிறான், அவன் அதனால இருக்கிறனால தான் கீழே இருக்கிற ஏழையாக வாழ்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க. அதுக்காகவே கண்டிப்பாக ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதில் பர்டிகுலராக ஒவ்வொரு கதாபாத்திரத்தையுமே நல்லா கையாண்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்குமே ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை வச்சு அவங்க என்கேஜிங்காக கொண்டு போகிறது செம ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க அந்த ஷோவை மட்டும் என்கேஜிங்காக கொண்டு போய் அந்த வியூவர்ஸ் இல்லை, நம்ம தான் உண்மைக்கும் பார்க்கக்கூடிய அந்த வியூவர்ஸ்னு வச்சுக்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய அந்த வியூவர்ஸை ஒரு எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த எபிசோட் நம்ம பார்க்காம வெளியில் போகாமல் அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த எபிசோடை பார்த்து முடிச்சிட்டாலும் இந்த எபிசோட முடிச்சுட்டு நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி ஓவராலாக ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ஒவ்வொரு எபிசோட்ஸும் என்கேஜிங்காக இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட் வாட்சபிளாகவே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய லெவலில் இருக்காது. ஆனால் முதல் நம்பர் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க வந்து ஒரு தப்பான ஒரு இதை வச்சு தான் என்கேஜிங் பண்ணுவாங்க. ஆனால் அதை மேக்ஸிமம் வந்து காட்டாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் அந்த சீரியஸை எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய லெவலில் உங்களுக்கு போரிங் அப்படிங்கிறது சுத்தமாக ஆகாது. அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஒவ்வொரு எபிசோட்ஸ்லையுமே நீங்கள் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சுவாரஸ்யத்தை தூண்டுற மாதிரி இந்த எபிசோட்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதுக்கு வந்து நம்ம சேனல் ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 5க்கு 4.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். இந்த ஸ்குவிட் கேமுக்கு ஈக்குவலாக இந்த சீரியஸ் வந்திருக்கு இப்பொழுதைக்கு. இதை தாண்டி அதை பார்த்திங்கன்னா அந்த ஸ்குவிட் கேமை தாண்டி இது போகும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அதை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.